வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு, அதே கப்பால் 1 கப் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன துண்டு புளி, இப்போ சட்னிக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்ப்போம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடியாக இருக்கு பாருங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சூடான இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.